இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பரதீசு என்றால் என்ன என்று பார்த்தோமே என்னால், பாரசீக மொழியிலே பரதீசம் என்பது ஒரு அழகிய தோட்டத்தை குறிக்கிறது. ஆனால் யூத மொழியிலோ அது ஒரு நீதிமான்கள் மரித்த பின் இளைப்பாறுகிற ஒரு இடமாக இந்த பரதீசு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டாம் வார்த்தை நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதான வார்த்தையாக காணப்படுகிறது. எப்படி என்றால், நம்ம நம்மளுடைய நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தின் பரிகாரியாக இயேசுவை நம்ம சார்ந்து வாழும்போது நம்ம மரிக்கும் நம்மளை இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய இதில் நம்ம வாழ்வோம் என்கிற கான்ஃபிடென்ஸை நம்மளுக்கு தருகிறதே நம்ம பார்க்கலாம். இங்கே கல்வாரியின் அடிவாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், அங்கு ஜனக்கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது, அதிகாரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிந்தித்து பரியாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாத போர்ச்சேவர்கள் கூட அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் செய்கிறார்கள் என்று மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அவர்கள் பரியாசம் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு காடியை கொடுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காடியை ருசி பார்த்து அதை குடிக்க மனதில்லாது இருந்தார் என்று மத்தேயு 27:34 நம்ம பார்க்கிறோம். அதே போல் இவர்கள் மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் செய்யவில்லை. அங்கே இருந்த அவரோடு சிலுவையில் இரு பக்கமும் அறையப்பட்ட அந்த 2 கள்வர்களும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் செய்தார்கள் என்று மத்தேயு 27:44 நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம பார்த்தோம் என்னால், இதில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. 2 டைப் ஆஃப் கள்ளன்கள், அதே போல் 2 டைப் ஆஃப் பீப்புள். அவங்க மேலே அவங்க அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்டாலும் முதலாம் கள்ளன் அண்ட் முதலாம் கள்ளன் ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், பாவத்தை செய்துவிட்டு ஏதோ நம்ம இந்த உலகத்தை விட்டு மரித்து நம்ம தண்டனை அனுபவித்து மரித்து போக போகிறோம் என்ற ஒரு இதில் அவன் மரித்து போகிறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இரண்டாம் கள்வனோ அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்று செல்கிறான் பெற்று அதுக்கப்புறம் மரித்தான் என்பதை நம்ம பார்க்கலாம். இதே போல தான் இந்த கல்வாரின் அடிவாரத்தில் 2 டைப் ஆஃப் மக்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து அவரை பரியாசம் செய்து நிந்தித்து கேலி செய்கிற கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். இன்னொரு கூட்டமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பணிந்து கொள்கிறதான கூட்டத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இதில் நம்ம இரண்டாம் கள்வனுடைய கேரக்டர் நம்ம பார்த்தோம்னா, அவனுடைய குணாதிசயங்கள் 4 விதமான குணாதிசயங்களை இந்த லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். அவனுக்கு 4 குணத்தில் முதலாவது குணம், அவனுடைய குணாதிசயம் என்னவென்று பார்த்தோம் என்னால், அவன் அந்த இரண்டாம் கள்ளன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அந்த 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று முதலாம் கள்வனை பார்த்து அவன் திட்டுகிறதே பார்க்கலாம். இதிலிருந்தே தெரிகிறது அவன் தேவனுக்கு பயந்திருந்திருந்தான். அவனுக்கு இப்போ 2 பேருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இதில் மத்தேயு புஸ்தகத்திலே 2 பேரும் பரியாசம் செய்தால் என்று கொடுத்திருக்கிறது. ஆனால் லூக்காவின் புஸ்தகத்திலே அவர்கள் ஒரு கள்வன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில சம்பாஷணைகளை செய்துவிட்டு மறிக்கிறதை நம்ம பார்க்கலாம். அதில் இப்போ நம்ம இந்த தேவனுக்கு நம்ம பயப்படுகிறதை, தேவனுக்கு எப்படி பயப்படணும், நம்ம தேவனை பார்த்து பயப்படணும் என்னால் கடவுள் ரொம்ப பயங்கரமானவர், அவரை பார்த்து நம்ம ரொம்ப பயப்படணும் அப்படின்றது அல்ல. நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருக்கு எப்படி நம்ம பயப்படணும் என்று பார்த்தோம் என்றால், அதே நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலே, தீமையை வெறுக்கிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீமையை வெறுப்பதென்றால் பாவத்தை விட்டு விலகி நிற்பது தான் தீமையை வெறுப்பதாகும். இதில் ஒரு சின்ன கதையை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், யோசேப்பின் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு அவனுடைய சகோதரர்களால் அடிமைத்தனமாக ஈர்த்துக்கு விற்கப்படுகிறான். அங்கே விற்கப்படனே போத்திபார் அவனை வாங்கி கொண்டு போய் அவனை வேலைகள்லாம் செய்ய வைக்கும்போது, அவன் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் தேவன் அவன் கூட இருந்ததுனால அதை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை பார்த்த போத்திபார் அவனை இன்சார்ஜாக தன்னுடைய வீட்டுக்கு எல்லாவற்றுக்கும் இன்சார்ஜாக வைக்கும்போது, அந்த இடத்தில் தானே இவன் இன்சார்ஜாக இருக்கும்போது அந்த இடத்துல போத்திபாரின் மனைவி இவன் மேலே ஆசைப்பட்டு இவனுடைய வஸ்திரத்தை, இப்போ ஒரு நாள் யாரும் வீட்டில் இல்லாதப்போ அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறாள் என்று பார்க்கலாம். அவன் வஸ்திரத்தை பிடித்த மாத்திரத்தில் இவன் ஒன்று அவளுடைய சொன்னதுக்காக இணங்கி இருந்திருக்கலாம். இல்லை என்றால், ஏன்னா அவன் இணங்கி இருந்தான்னா போத்திபாருடைய கோபத்திற்கு ஆளாக இருக்க மாட்டான். இல்லை என்றால் ஒன்று வெளியே ஓடிவிட வேண்டும். வெளியே ஓடினால் கட்டாயம் அவனுக்கு தண்டனை உண்டு. பட் அவன் அந்த தண்டனையை கூட அவன் பயப்படலாம். அவன் போத்திபாருக்கு பயப்படவில்லை, அவன் பயந்தது தேவனுக்கு. அந்த தேவன்
தேவனுக்கு பயந்ததினால் அந்த தன்னுடைய வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான் என்று வசனம் சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். அதே போல் நாமும் நம்ம வந்து தேவ பயம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். தேவ பயம் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது தேவன் கொடுக்கும் அன்பு வந்து நம்மளுக்குள்ளே வந்து வரும். அந்த தேவன் கொடுக்கும் அன்பு நம்மளுக்குள்ளே வரும்போது நம்ம பாவத்தை செய்யாது விலக்கி விடும். அந்த தெய்வ அன்பு வந்து பாவத்திலிருந்து நம்மளை விலக்கி விடும் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்போ இந்த 2ஆம் கல்வனுக்கு இருந்த 2வது குணாதிசயம் என்னவென்று பார்த்தோம்னால் அவன் பாவத்தை உணர்ந்தவனாக காணப்பட்டான். ஏதென்றால் லூக்கா 23:41 பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று அவன் சொல்கிறதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலாம் என்றால், பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பாவத்தை உணர்கிறத பற்றி அது முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னால் தாவீதின் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது வந்து ஒரு ராஜா. அவருக்கு 2 படை தளபதிகள் இருக்கிறார்கள். ஒன்று வந்து உரியா, இன்னொன்று யோவாப். ஸோ இவங்க 2 பேரையும் போருக்காக அனுப்பி விடுகிறான். அவங்க 2 பேரும் போருக்கு சென்று விட்டு சாயங்கால வேளையிலே வந்து அந்த அரண்மனையின் வாயிலே அவர்கள் படுத்து உறங்குவது வழக்கமாக இருந்தது. அப்போ அந்த நேரத்திலே ராஜா வந்து தன்னுடைய அரண்மனை உப்பருகிலே உலாவி கொண்டிருக்கும் போது ஒரு அழகான பெண்மணியை பார்க்கிறார். அவள் யார் என்று பார்த்தால் பத்ஷேபாள் வந்து யாருன்னு என்று பார்த்தால் இந்த உரியாவுடைய மனைவி ஆகும். அவளை பார்த்தவனே அவளுடைய அழகில் மயங்கி அவனை வீட்டுக்கு வரவழைத்து அவளோடு அவன் இசைந்து விடுகிறான். இசைந்து விடும்போது அந்த பத்ஷேபாள் வந்து வீட்டுக்கு போய்விட்டு அவள் கர்ப்பவதி ஆகிறாள் என்ற இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ராஜாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது. அவர் ஐயோ நம்ம இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, இதுக்கு ஒரே வழி நம்ம உரியாவை நம்ம கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடான்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை வாயிலில் போய் உரியாவிடம் பேசுகிறாரு. நீங்கள் வந்து இங்கே படுக்க வேண்டாம், நீங்கள் போய் உள்ள உங்கள் வீட்டில் போய் நீங்கள் படுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த உரியா சொல்கிறாரு, என் கூட சண்டை போட வந்தவங்கெல்லாம் இவ்வளோ பேரும் கஷ்டப்பட்டு வாயிலில் படுத்து கொண்டிருக்கும் போது நான் மட்டும் எப்படி போய் சந்தோஷமாக இருக்க முடியும், அதனால நான் போக மாட்டேன் ராஜான்றார். உடனே இவருடைய பிளான் அங்கே சக்ஸஸ் ஆகலை. உடனே என்ன பண்ணுறாரு, 2வது பிளான் போடுறாரு. யோவாவை கூப்பிட்டு சொல்கிறார். யோவாபா படை தளபதி. அவளை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த உரியா ராஜாவின் என்ன உரியா தளபதியை வந்து நீ பராக்கிரமசாலிகள் சண்டை போடுற இடத்துல அட்டாக் பண்ணுற இடத்துல அவரை முன்னாக நிற்க வை. அப்போ அவர் அடித்து அவர் மாண்டு விடுவார். அந்த மாண்டு விட்ட செய்தி எனக்கு வரணும்னு. ஸோ அதே போல் அங்கே நிற்க வைத்து அவர் மாண்டு விடுகிறார். உரியா மாண்டு விடுகிறார். உடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். போய் நேராக உரியாவின் மனைவியை தன்னிடமாக சேர்த்து கொண்டு திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. ஸோ அது வரைக்கும் அந்த தன் செய்த பாவம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் தேவனுக்கு இதை பார்த்து கோபம் மூண்டது. தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை அவரிடத்தில் அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, ஒரு ஓமையை எடுத்து சொல்கிறாரு. சொல்லும்போது அந்த ஓமையை கேட்டுட்டு தாவீது ராஜா சொல்கிறாரு, இது யார் இப்படிப்பட்ட மனுஷன், இவரை வந்து கட்டாயம் வந்து கொல்லப்பட வேண்டும். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி தைரியமாக சொல்கிறார், அது நீங்கள் தான் ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச காரியத்தெல்லாம் சொல்லும்போது அந்த இடத்திலே தாவீது ராஜா வந்து மனசு கஷ்டப்பட்டு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து சொல்கிறான். நான் கர்த்தருக்கு விரோதமாக இவரை பார்த்து நாத்தானை பார்த்து சொல்கிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லும்போது இந்த நாத்தான் சொல்கிறாரு, நீங்கள் சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் போய் விடுகிறதை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அவரை விட்டு விட்டார். பட் அவங்களுக்கு 2 பேருக்கும் பத்ஷேபாளுக்கும் இவங்களுக்கும் பிறந்த அந்த முதல் பிள்ளையை அவர் ஆண்டவர் கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார் என்று நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அதே போல் இந்த குற்றத்தை உணர்வதற்கான 2வது இது வந்து ஒரு உவமைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11-21 காணாமல் போன மகனை பற்றி சொல்லுகிறார். அந்த 2வது மகன் தன்னுடைய இஷ்டப்படி பாதி பணத்தை பாதி சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அவன் இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு கடைசியில் எல்லாம் இழந்து பன்றியை மேய்க்கிறதுக்காக வர்றான். அங்கே பன்றிக்கு கூட சாப்பாடு கிடைக்குது, ஆனால் இவனுக்கு கிடைக்கல. அப்போ அந்த நேரத்தில் தானே தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்து தன்னுடைய தகப்பனிட்ட போய் சொல்கிறான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், நீ உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய குமாரர் உம்முடைய வேலைக்காரர் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் சொல்லும்போது அந்த மாத்திரத்தில் தானே அந்த தகப்பனானவர் அவனை அணைத்து கொண்டு அவரை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கலாம். இதே போல தான் நம்முடைய பரமபிதாவும் நம்மளை வந்து அரவணைத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம பாவங்களை உணர்ந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து நம்மளை அரவணைத்து காக்கிறவராக இருக்கிறார். நம்மளும் வந்து சில நேரத்தில் வந்து சில பேரை காயப்படுத்தியிருக்கிறோம், நம்ம சொற்களால் காயப்படுத்தியிருக்கிறோம், சிலருக்கு விரோதமாக நம்ம பேசியிருக்கிறோம், சிலருக்கு தீமையான காரியங்களை செய்திருக்கலாம், சிலருக்கு கடுமையான சொற்களை நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்திலே நம்ம இந்த பாவத்தை நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் வெறும் உணர்றது மட்டும் இல்லாமல் அந்த அனுதின ஜெபத்தில் நம்ம வந்து கடவுள்கிட்ட எப்போவுமே நம்ம கேட்டுக்கொண்டிருக்கணும். ஏசப்பா நீங்கள் வந்து நான் இவ்வளோ ஒரு பாவம் செய்து விட்டேன், அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சு அந்த பாவத்திலேருந்து என்னை விலக்கி காத்துருங்க, உங்களுடைய ரத்த கோட்டைகளை
ரத்தத்தில் என்னை மறைத்து மூடி காத்து கொள்ளுங்கப்பா. நம்ம அது அனுதின ஜெபத்தில் நம்ம கேட்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கடவுள்கிட்ட போய் இயேசுவே நான் அந்த ஒரு பாவம் பண்ணிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த இடத்துல ஏசப்பா அவர் மன்னிக்கிறவர் தான். பட் பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன யோசிப்பான், நம்ம இன்னொரு யாரையாவது ஒருத்தரை ட்ரிகர் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சி விடுவோம். சொன்ன அந்த பாவத்தை கட்டாயம் அவன் செய்ய மாட்டேன் என்று சொன்ன அந்த பாவத்தை அவன் செய்வான்னு சொல்லி அவன் அனுப்பிவிடும்போது, அந்த அவன் ட்ரிகர் பண்ணுற நேரத்தில் தானே அப்போ நம்ம ஒரு நிமிஷம் நம்ம கொஞ்சம் நிதானித்தோமே என்றால் அந்த பாவம் நம்ம செய்ய இருந்த அந்த பாவமானது நம்ம விட்டு விலகி ஓடிவிடும். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய அந்த நிதானத்தை இழந்து விட்டோமே ஆனால் நம்ம கொஞ்சம் பொய்யான காரியங்களை சொல்ல வேண்டியது வரும். அதற்கு பதிலாக நம்ம கை கலப்பு ஏற்படும், தூஷணமான வார்த்தைகள் பேசணும். இப்படி ஒரு பாவம் சென்று 7 பாவமாக வந்து உட்காரும். இதுக்கு ஒரே வழி நம்முடைய அனுதின ஜெபத்திலே கர்த்தரை இறுக்கமாக பற்றி கொண்டு நம்முடைய பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்பது மட்டுமே. அவர் மூன்றாவது அவருடைய கல்லனுடைய குணாதிசயம் என்ன என்று பார்த்தோம்னா, அவர் பாவத்தை அறிக்கையிட்டு இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கலாம். லூக்கா 23:41-42 முதல் பகுதி எடுத்தோம்னா அதில் அவர் சொல்கிறான், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை நம்ம அடைகிறோம்னு சொல்கிறான். ஸோ இதில் வந்து தன்னுடைய பாவத்தை அவன் சொல்லி அவன் அறிக்கை எடுக்கிறதே நம்ம பார்க்கலாம். இதில் இந்த இதுக்கு பாவத்தை அறிக்கையிடுகிறத பற்றி பாவத்தை பற்றி நம்ம ஒரு வசனம் பார்த்தோம் என்றால், நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுலேயும் ஒரு சின்ன ஓமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்கிறார். எப்படி நம்ம கர்த்தராக இயேசு இடத்துல நம்ம பாவத்தை அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கையிடும்போது நம்ம வந்து நேராக கோயிலுக்குள்ளே வந்துட்டு, ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்கிறேன், நம்ம பிரசங்கம் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன், நான் ட்ராக்ஸ் கொடுக்குறேன், கடவுளுக்கு உங்களை பற்றி நிறையா பேருக்கு நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேட்கலாம். பட் அதல்ல, கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறதான இது என்ன, ஜெபம் என்னவென்றால், நம்ம வந்து மனத்தாழ்மையோடு நம்மளுடைய ஜெபத்தை அறிக்கையிட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இதில் லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-14 வசனத்தை பார்த்தோம் என்றால், அவர் சொல்லுகிற ஓமை ஒரு பரிசேயனை பற்றியும் ஒரு ஆயக்காரனை பற்றியுமான ஒரு கதையை அவர் சொல்லுகிறதே பார்க்கலாம். பரிசேயன் என்பவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணுறவங்க. அவங்க வந்து எல்லாம் இப்படி சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அநேக பாவங்களை அவர்கள் தான் செய்வார்கள். அதே போல் ஆயக்காரன் என்பவன் வந்து ஒரு டேக்ஸ் கலெக்டர். அந்த காலத்தில் ஆயக்காரனாலே கொஞ்சம் ஒரு பயப்படுகிற ஒரு இடத்துல இருப்பார்கள். அவர்கள் வந்து கொஞ்சம் மிரட்டி காசை கலெக்ட் பண்ணுறவங்க. ஸோ இந்த 2 பேருமே கோயிலுக்குள்ளே போகிறாங்கன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதில் வந்து இந்த பரிசேயன் வந்து முன்னாடி போய் நின்று சொல்கிறான், தேவனே, இந்த பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் இந்த மனுஷரை போல நான் இல்லாமலும், இந்த நிற்கிறானே இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாமலும் நான் இருப்பதற்கு உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வந்து வாரத்தில் 2 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன். நான் என்னுடைய அனைத்து சம்பாத்தியத்திலெல்லாம் தசம்பாகத்தையும் நான் கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனத்துக்குள்ளே தன்னை பற்றி பெருமையாக சொல்லி கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் இப்போ இந்த ஆயக்காரனோ தூரத்தில் நின்று கொண்டு தன்னுடைய கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அவன் தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாரும் என்று சொல்கிறான். ஸோ இதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், இந்த 2 பேரில் ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு செல்கிறான் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து 2வது கல்லன் வந்து ஆண்டவரே என்று 42ஆம் வசனத்திலே சொல்கிறான். ஆண்டவரே என்ற சொல் என்று என்னவென்று பார்த்தோமேனால், அரசர்களை இல்லை பெரிய பொசிஷன், ஹை ரேங்கிங் பொசிஷனில் இருக்கிற ஆஃபீஸர்ஸை இவங்களை தான் வந்து மை லார்ட் என்று கூப்பிடுவார்கள். ஆனால் இங்கே கல்வன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான் என்றால், அவர் இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டதினால், மனதில் ஏற்றுக்கொண்டதினால் அவன் வந்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான் என்பதை நம்ம பார்க்கலாம். நம்மளும் அதே போல் மனத்தாழ்மையோடு ஆண்டவர் இடத்துல நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மளை ஜெபம் பண்ண வேணால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அளவில்லாத ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. 4வது கடைசியாக அவனுக்கு இருந்த குணாதிசயம் என்னவென்று பார்த்தோமேனால், அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஒப்பு கொடுத்தான் என்பதை நம்ம பார்க்கலாம். அவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலும் என்று சொல்கிறதே நம்ம பார்க்கலாம். ராஜ்யம், அவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ராஜ்யம் ஒன்று வரப்போகிறது. அது நித்திய ராஜ்யமாக இருக்கும். அதிலே அந்த இதில் வந்து சிங்காசனத்திலே வீட்டிலிருந்து அரசாள போகிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை அவன் விசுவாசித்தான். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே அறையப்பட்டிருக்கிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுவார். அவரோடு கூட நானும் மரித்து உயிர்த்தெழுந்து மகிமையிலே உயிர்த்தெழுந்து அவரோடு கூட நித்திய ராஜ்யத்தில்
ராஜ்யத்திலே பிரவேசிப்பேன் என்பதை அவன் விசுவாசித்திருந்தான். நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். அதையெல்லாம் பார்த்து விசுவாசிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. பட் வந்து இந்த கள்ளன் ஒரு துயரமான நிலையில் இருக்கிறான். சிலுவையிலே தொங்கிக் கொண்டு அந்த கஷ்டப்படுற அந்த இன்னல்களின் மத்தியிலே அவன் விசுவாசிப்பது என்பது அது கொஞ்சம் கடினமான காரியம். ஆனாலும் விசுவாசித்தான். அவன் வந்து ஆண்டவரை வந்து விசுவாசித்து அப்போ அந்த நேரத்தில் தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்று சொல்கிறான். அதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் வந்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீச கர்த்தர் தந்து நம்மளுக்கு ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஐயரும் இல்லை. இங்கே பார்த்தோன்னா இந்த 2 கள்ளன்களுக்குமே எல்லாமே சிமிலராக நடந்து கொண்டு வருகிறது. 2 பேருமே பாவிகள், 2 பேருமே அவங்கள பெரிய பாவங்களை செய்து பெரிய தண்டனைக்குள்ளாகிறாங்க, 2 பேருமே சிலுவையில் அறையப்படுறாங்க, 2 பேரும் சமவெளி தூரத்திலே அறையப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 2 பேருக்கும் கொடுத்ததுக்கு ஆண்டவராகிய அப்பவும் கர்த்தர் வந்து அவர்கள் மேல் மனதில் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாரு. அதுக்கு பேர் தான் அந்த கிருபையின் நேரம். அந்த கிருபை நேரம் கொடுத்ததில் முதலாவது கல்வன் வந்து அதை அசட்டை பண்ணி அவன் அதை புறக்கணித்து அவன் வந்து என்ன பண்ணுறான், அதை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணித்து தள்ளி அவரை கேலி செய்துவிட்டு அவன் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறாமலேயே மறித்து விடுகிறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த 2ஆம் கல்வனும் எல்லா ஆண்டவரிடத்தில் சில சம்பாஷணைகளை பண்ணி அவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றவனாக மறித்து போகிறதே பார்க்கும். இதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் அனுக்கிரக காலத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ இருக்கிறது நம்ம வந்து அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலத்தில் நம்ம வந்து சொல்லலாம், ஏன் அவன் கள்ளன் வந்து கடைசியில் தானே இது நம்ம மன்னிப்பு கேட்டு அவன் இது பண்ணாலே நாங்களும் அது மாதிரி பண்ணிக்கிறோம், லெட்டஸ் லீவ், எங்களை வாழ விடுங்க, நாங்கள் இப்போ லெட்டஸ் லீவ்னு சொல்லிட்டு கேட்கலாம். கிடையாது. இன்றைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடி பொழுதிலே கர்த்தரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம கர்த்தரிடத்திலே சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து திருத்தலங்களுக்கு நாங்கள் ஒரு கேத்தலிக் ஃப்ரெண்டு இருக்கிறார், எனக்கு ஒரு ஹிந்து ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் திருத்தலங்களுக்கு 300 கிலோமீட்டர் நடந்தே போவோம். 37 வருஷமாக நான் செய்கிறேன் ரோசினா மேடம். நாங்கள் போயிட்டு நடந்தே போவோம், நடந்தே வருவோம். சரி, நீங்கள் நடந்து போங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை, நடந்து பீப்புள் வாக், அது வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு ஓகே நீங்கள் நடப்பது. பட் கடவுள் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட அதை விரும்பலை, நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவன் நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மளை வருத்திக்கிட்டு நம்ம உபவாசம் இருந்து நம்மளை வருத்தி கொண்டு தான் கடவுளை மோட்சத்தை அடையலாம் என்று நினைத்தாலும் அது நடக்காது. நம்ம கடவுள் எதிர்பார்க்கிற நம்மக்கிட்ட நம்மளுடைய இருதயத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். நம்மளும் இந்த 2வது கல்லன்ட்டு இருந்த அந்த 4 குவாலிட்டிஸு அவன் வந்து தேவனுக்கு பயந்து, அதை போல் நம்மளும் தேவனுக்கு பயந்து நம்மளுடைய பாவங்களை உணர்ந்து அவைகளை அறிக்கையிட்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசி நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அனைவரையும் பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையையும் இந்த நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.